சென்னையில் கடந்த 2 நாட்களாக குறைந்து வந்த ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. அப்படி பார்க்கும்போது 1 கிராம் தங்கத்தினுடைய விலை 13,180 ரூபாய்க்கும், ஒரு சவரன் ஆபரண தங்கத்தினுடைய விலை 1,05,440 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஓகே, அடுத்து வந்து இந்தியா இங்கிலாந்து ஒப்பந்தம் பற்றின செய்தி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியா இங்கிலாந்து இடையில் இருக்கக்கூடிய இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து அமலுக்கு வந்திருக்கு. இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய ஜவுளி, தோல், அப்புறம் காலணி, கடல் உணவுப் பொருட்களுக்கான சுங்கவரி பூஜ்ஜியமாக்கப்பட்டிருக்கு. இதை பற்றின தகவல்களை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து இதில் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த ஒப்பந்தம் தொடர்பாக பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் விவசாயிகள், தொழில் முனைவோர் மற்றும் MSME நிறுவனங்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்லியிருக்காரு. இந்தியா இங்கிலாந்து இடையேயான கூட்டமைப்பில் முக்கியமான தருணம் அப்படிங்கிறதும் பிரதமர் மோடி அவர்கள் பதிவு செஞ்சிருக்காரு. அடுத்து வந்து நம்ம மருத்துவம் தொடர்பான ஒரு செய்தியை பார்க்கலாம். எவ்வளவு பேருக்கு வந்து இந்த மெடிக்கல் கவுன்சிலில் வந்து இடம் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நாடு முழுக்க இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா MBBS படிப்பில் 1,36,939 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு அப்படின்னு தேசிய மருத்துவ ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் மூலமா 5,349 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. நம்ம தமிழக அரசு சார்பாக இந்த மருத்துவ படிப்புகளில் உள் இடஒதுக்கீடு 7.5% அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு செய்து தரப்படுகிறது. ஆனால் இதை மேலும் உயர்த்த தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு. இது தொடர்பாக மருத்துவத்துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ இது மட்டும் அமலுக்கு வந்துருச்சிங்கன்னா அஞ்சலி, ஒருவேளை உயர்த்தப்பட்டால் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு சுவையான செய்தி அப்படிங்கிறத மட்டும் நாம் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்து இந்த நீட் தேர்வு ரத்தானதுக்கான இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? இதற்கான இந்த கால அவகாசம் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மருத்துவ மாணவர்கள் இன்னும் சில பேர் வந்து தகவல்களை கொடுக்கல, ரீஃபண்ட் செய்யறதுக்கான கட்டணத்தை வந்து திரும்ப செலுத்துவதற்கான அப்படிங்கிறது சொல்லப்படுது. ரத்தான நீட் தேர்வுக்கான கட்டணத்தை திரும்ப பெறதுக்கு இதுவரைக்கும் 11,46,000 பேர் வங்கி விவரங்களை சமர்ப்பிச்சிருக்காங்க. வரக்கூடிய 31ஆம் தேதி வரைக்கும் மாணவர்கள் விவரங்களை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு தேசிய தேர்வு முகமை சொல்லியிருக்கு. மருத்துவம் தொடர்பான செய்திகளை நாம் பார்த்தோம் அஞ்சலி. அப்படியே இப்போ என்ஜினியரிங் தொடர்பான செய்திக்கு வருவோமா? என்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் ஆரம்பிச்சிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் பொறியியல் மாணவர்கள் சேர்க்கைக்கான சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வில் 137 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த 137ல் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 91 பேருக்கு இதில் சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. விளையாட்டு பிரிவில் 38 மாணவர்கள், முன்னாள் இராணுவத்தினர் குடும்பங்கள் அவர்களுடைய வாரிசுக்கு 8 பேருக்கு இந்த ஆணையானது வழங்கப்பட்டுள்ளது. ஸோ நம்ம இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அஞ்சலி, அதாவது மாற்றுத்திறனாளியாக நாம் இருந்தால் கூட படிப்பு என்று வரும்போது நமக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். ஸோ அந்த செய்தியை தான் நாம் இப்போ பார்த்தோம். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லையும் சரி, அதே போல் விளையாட்டில் சிறந்து விளங்கினவங்களுக்கு முக்கியத்துவம். இப்போ நல்லா பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் வந்து சென்டம் எடுத்திருக்கீங்க அவங்கெல்லாம் வாங்க சீட்டு கொடுக்குறோன்னு சொல்லலை. விளையாட்டில் யார் சிறந்து விளங்குறீங்க, படிப்புலேயும் உங்களுக்கு தான் முதலிடம் அப்படின்னு கூப்பிட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ விளையாட்டு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்க முடியுது. இராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தேர்தல் தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அஞ்சலி. விராலிமலை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு இது. வாக்காளர்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்க கூப்பன் விநியோகித்ததாக குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் விஜயபாஸ்கர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவர் தற்பொழுது தாவைக்கால சேர்ந்துட்டார் இல்லைங்களா, அது திரு விஜயபாஸ்கர். அடுத்து வந்து விடுதி உணவுகள் தொடர்பான ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம்.
சமூக நீதித்துறையின் கீழே செயல்படக்கூடிய இந்த மாணவர் விடுதிகளில் வழங்கப்படக்கூடும் உணவுகளினுடைய புகைப்படம் எடுத்து அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை கொடுத்துருக்காங்க. தரமற்ற உணவுகள் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் தரப்புல இருந்து புகார்கள் எழுந்திருந்தது. இப்போ இந்த நிலையில தினமும் செய்யக்கூடிய அந்த உணவுப் பொருட்களினுடைய புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் குழுவில் பதிவேற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. வழக்கமாக இப்போ இந்த மாதிரி தரமற்ற உணவுப் பொருட்கள்னால நிறைய பேருக்கு உடல் நலம் சரியில்லாமையும் போகுது. அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாக கூட இதை நம்ம பார்க்கலாம். எஸ். ஸோ அஞ்சலி, நம்ம தமிழ்நாட்டையே உழுக்க இருக்க ஒரு நியூஸ் அப்படின்னா அது நாகர்கோயிலில் விசாரணை கைதி ஒருத்தர் உயிரிழந்துட்டார். இது தொடர்பாக ரொம்ப பரபரப்பாக இப்போ போலீஸ் அதிகாரிகள்லாம் விசாரித்து வராங்க. இந்த உயிரிழப்பு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாகர்கோயில் சிறையில் விசாரணை கைதி மரணமடைந்த வழக்கில் மேலும் 8 பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க. முதல் தகவல் அறிக்கையில் எஃப்ஐஆரில் மேலும் 7 பிரிவுகளை சேர்ந்த நிலையில் 8 பேர் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஒரு குற்ற சம்பவம் தான் பார்க்க போகிறோம். திருமணத்துக்கு மறுத்திருக்காங்க ஒரு பெண். அந்த பெண்ணை வந்து சரமாரியா அறிவாளால் வெட்டியிருக்காங்க. இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அந்த இடத்துல நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. அதனால அடுத்த திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் திருமணத்துக்கு அந்த பெண் வந்து சம்மதிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அந்த பெண்ணை வந்து சரமாரியா இளைஞர் வெட்டியிருக்காரு. தடுக்க வந்த அந்த பெண்ணோட தாயாரையும் வெட்டி கொடூரமாக கொலை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இதற்கிடையில பலத்த காயமடைஞ்ச அந்த இளம்பெண் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. தாக்குதல் நடத்தின இளைஞர் காவல் நிலையத்தில் சரணடைஞ்சிருக்காரு. இந்த மர்டர் கேஸை பற்றி பார்த்தோம். அதே போல் நாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மேலே அட்டாக் நடந்திருக்கு, அதையும் பார்த்துருவோம். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, சிவகங்கையில் ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவனுக்கு கத்தி குத்து அப்படிங்கிற செய்தியை நாம் பார்க்குறோம். முன் விரோதத்தால் சக மாணவன் கத்தியால் குத்திய நிலையில் இந்த சம்பவம் குறித்து பள்ளிக்கு சென்று போலீஸ் விசாரணை நடத்தி வராங்க. நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து பாலியல் தொல்லையெல்லாம் கூட நடக்குது அப்படிங்கிற செய்தி வந்து செவி வழியாக நமக்கு எப்போவுமே விழுந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஒரு உண்மை தகவலும் கிடைச்சிருக்கு. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, தேனி ஆண்டிப்பட்டியில் அடுக்கு கடையை மூடிட்டு உரிமையாளர் உட்பட 3 பேர், இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு தகவலை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். 3 பேர் 139 பவுன் நகைகளோட தலைமறைவாகி இருக்காங்க. இது ஒரு கொள்ளை சம்பவம் தொடர்பான செய்தி. நம்ம அந்த செய்தியை அதற்கு அடுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வாடிக்கையாளர்களோட நகைகளை திருப்பி கொடுக்காம மோசடி செஞ்சதா உரிமையாளர் துரைமுருகன் மேல வழக்கு பதிவு செஞ்சு போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.